ஆடி ஒண்ணு தேங்காய் சூட ஆரம்பிச்சாச்சு பாருங்க. ஆடி வெள்ளிக்கிழமையே எவ்வளவு பேர் தேங்கணும், 10 பேர் 10 பிச்சை தேங்காய் சோறு ஒரு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கும். பிச்சு வாங்கிருப்பேன் உனக்கு டயர்ட் வேண்டா வள்ளியா ஓ பண்ணி இது உங்க வீடு இல்ல என் வீடு. அதெல்லாம் போட சூப்பரா எரியும். பருத்தி பாரு இப்ப என்ன ரம்யா. காலை வணக்கம். காலை வணக்கம். என்ன அதுக்குள்ள சமையல்லாம் செஞ்சு முடிய வச்சுட்டு இருந்தங்க சாப்பாடுக்கு அரிசி களைஞ்சி வச்சுட்டேன். குழம்பு தான் வைக்கணும். நேற்று வச்சு மீன் குழம்பு இருக்குது. இவ்வளவு குழம்பு இருக்குது. இவ்வளவு குழம்பு இருக்குங்கண்ணே. அதுதான் சரி 5-6 பருப்பு போட்டு பருப்பு கத்திரியே கடைஞ்சி வச்சிடலாமா நான் ஐடியா எடுக்கிறேன். ஓகேமா அதாங்க செய்ய போறேன். ஏன்னா குழம்பு வேஸ்டா போய் இவ்வளவு குழம்பு இருக்குது. காலைல கோயில் பக்கம் போயிட்டு வந்துட்டேங்கண்ணே. பெருசுலா இன்னைக்கு இந்த பழம் கிடைச்சது. கோல சின்ன சின்னதாங்க இருக்கு, பெருசா இல்ல கண்ணு. சீப்பு 20 ரூபா கண்ணு ஒரு சீப்பு. பரவாயில்லையே, ஒரு சீப்ல ஒரு 10 பழத்துக்கு மேல இருக்கும் போல. 2 ரூபாய்க்கு மோசம் இல்லமா? மோசம் இல்லையா பரவாயில்ல. 2 சீப்பு அப்படியே 40 ரூபா. சரி இது காயா இருக்குது, கொஞ்சம் பழமா இருக்கட்டும் அப்படின்னு பாப்பாவுக்கு சாப்பிடறதுக்கு. இது காயா தான் இருக்க மாட்டேங்குது. இது 50 ரூபா சாமி. அப்படி சீப்பு செவ்வாழை இது 50 ரூபா. வேற என்ன வேணும்? இந்த மாம்பழம் புதுசா இருக்கு. மாம்பழம் அதான் அன்னைக்கு வேலைதான் கிலோ 40 ரூபான்னு வருது. அதேதான் சாமி. எத்தனை பழம் வாங்கினேன்? 4 பழமா? 4ல 1 அறுத்தா சின்ன 3 பழம் இருக்குன்னு. நீ கோயில் பக்கம் பால் தான் வாங்கினேன், இந்த பழம் வாங்கினேன். கத்திரிக்காய்க்கா நீ ஒரு கத்திரிக்காய் ஒரு கலரா இருக்குது. இந்த கத்திரிக்காய் வந்து 1/2 கிலோ 10 ரூபாய்க்குன்னு. இது கொஞ்சம் ஓட்டோடய இருக்கு, கொஞ்சம் சொத்தக்காயினால கிலோ 20 ரூபா. 1/2 கிலோ 10 ரூபா. இது வந்து ஒரு காட்டுக்காரங்க வச்சிருந்தாங்க, ஒயிட்டு காய் மாதிரி. வெளிநாட்டு காயா இருக்க மாட்டேங்குது. வெளிநாட்டு காயில நம்ம நாட்டு காய் தான் அதெல்லாம். வெளிநாட்டுல எல்லாம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இது அப்படியே கூறு 10 ரூபா ஒரு கூறு இருந்தது. இது காட்டுக்காரங்க வச்சிருந்தாங்க. காட்டுக்காரங்க வச்சிருந்தாங்க. இது 10 ரூபா. அப்படியே சரி பார்த்தேன், ஒரு கருப்பு கலரா ஒரு அழகா இருக்குது. சரி வாங்கினது வெப்பமே அப்படின்னு இது ஒரு 10 ரூபா. எலுமிச்சோளம் கராய்க்கு இப்ப இந்த ஆடி மாசம்லாம் அம்மனுக்கு உகந்த நாள். 4 பழம் 10 ரூபாயமா. சரி 4 10 ரூபால பரவாயில்ல. மல்லிகை கடையெல்லாம் 7 ரூபாய் 8 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. ஆமா சரி இது ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினது. ஏன்னா இந்த வாரம் சந்தைக்கு போல, அதுல ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினது வச்சேன். இதே சாமி வாங்கினேன். பூ வாங்கினேன், இவ்வளவுதான். வேற ஒண்ணும் வாங்கல. பால் வாங்கினேன். இப்ப மீன் குழம்பு எங்க வீட்டு நேற்று வச்சு மீன் குழம்புக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு 50 கிராம் பருப்பு போட்டு, ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் தக்காளி போட்டு கடையில பாரு ஒரு 50 கிராம் பருப்பு போட்டு நல்லா கழுவிக்கிட்டு இருக்கிறேன். பருப்பு கத்திரிக்காய் போட்டு கிடைச்சா சூப்பரா இருக்கும். இது வந்து ரேஷன் கடை பருப்பு தாமா? ஆமா தங்க. அது எவ்வளவு போட்டுருக்கு இதுல? 50 கிராம் கண்ணு. 50 கிராம் 50 கிராம் போதும். ஏன்னா மீன் குழம்பு இருக்கிறனால கொஞ்சமா குழம்பு வச்சா போதும். ஏன்னா இதே எவ்வளவு குழம்பாகும், அதுக்குதாங்கண்ணே. வேற இதுக்கு தேவையான வேற இன்கிரிடியன்ட் அதுக்காக போடுறோம். சாப்பாட்டு விசில் வந்துருச்சு. ஆமா எப்ப மாதிரி மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி வேக விட்டு, அப்புறம் கத்திரிக்காய் தக்காளி பழம் எல்லாம் ஒன்னாதான் போட்டு நான் வேக வைக்க போறேன். இப்போ மஞ்சத்தூளும் விளக்கெண்ணெய் ஊற்றிக்குவோம். ஸ்பூன் விளக்கெண்ணெய் போதுங்க. ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்குவோம். அதுக்குள்ள கத்திரிக்காய் தக்காளி பழம் வெங்காயம் பூண்டு இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் நான். பாருங்க சூப்பர். ஒரு விசிலே பருப்பு நல்லா வந்து சுடுது. பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து காயெல்லாம் போட்டுக்கிறேன். அடுப்பு வச்சுக்கலாம். கத்திரிக்காய் பாருங்க. நான் கத்திரிக்காய் 1/4 கிலோ போடல, ஒரு 200 கிராம் தான் போட்டேன். போதும், இவ்வளவு காய் எனக்கு போதும். இவ்வளவு காய் மட்டும் தான் போட்டேன். 200 கிராம் கத்திரிக்காய் பாருங்க. தக்காளி வேணா ஒரு 1/4 கிலோ போட்டுக்கிட்டேன். தக்காளி கொஞ்சம் நிறைய போடலாம், தக்காளி மட்டும் நிறைய போட்டுக்கிட்டேன். தக்காளி விலை கம்மியானால அள்ளி அள்ளி போடுறேன். நல்லா இருக்குன்னு டேஸ்ட். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், பூண்டு ஒரு கட்டி, வரமிளகா காரத்துக்கு ஏற்ற வரமிளகா. எத்தனை வரமிளகாமா போடுறேன்? இங்க இருக்கண்ணே 5 மிளகா. 6 மிளகா இருக்குது. 6 வரமிளகா, கொஞ்சம் சீரகம். தண்ணி இவ்வளவு தேவையில்லையா? ஆமா இவ்வளவு தண்ணி நிறைய இருக்கணும். முக்கால்வாசிக்கு உட்கார்தான் இருக்கணும். ஆமா அதுக்கு மேல இருந்துச்சுன்னா கடிச்சிடும். இது எல்லாம் மேல போதும். இப்ப பாரு காட்டா தண்ணி நிறைய வச்சுட்டேன்.
சீரக மிளகு 1 ஸ்பூனு, புளி கொஞ்சம் போட்டுக்கலாம். இவ்வளவுதாங்க. போட்டு மூடி வச்சு ஒரு விசில் இல்ல 2 விசில். காய் நல்லா கொல கொலன்னு வந்துடும். எடுத்து கொத்தமல்லி தழை போட்டு கடைஞ்சி மறுபடியும் தாளிச்சு விட்டுக்குவோம். வந்து 2 விசில் ஒண்ணுமா? ஆமா. இந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இட்லி, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும். அது பாருங்க சூப்பரா இருந்துச்சு. எத்தனை 2 விசிலாமா? 2 தாங்கண்ணே. செமையா இருந்துச்சு. இப்ப கரையிறதா தண்ணி எடுத்துட்டு அண்ணாத்து உள்ள வந்துட்டாரு. எங்க தலைவருக்கு மீன் குழம்புலாம் பிடிக்காது 2 நேரத்துக்கு. நேற்று இருந்து சாப்பிட்றனால அதனால சரி இன்னைக்கு பருப்பு கத்திரிக்காய் போதுங்க. நேற்று நான் வந்து உப்பு போட மறந்துட்டேன். இப்போ உப்பு போட்டு கடைஞ்சிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்ப கடையிறதே வேலை. கொத்தமல்லி தழையும் உப்பும் போட்டு கடைஞ்சிக்கலாம். தண்ணியெல்லாம் இழுத்துறணுமா? ஆமா சாமி, கரைய முடியாதுல்ல, அதுக்கோசரம் உப்பு தேவையான உப்பு போட்டுக்குவோம். கொத்தமல்லி வெங்காயம் தான் ஊர் பட்ட வரைக்கும் வந்துருச்சு. எவ்வளவு? சின்ன வெங்காயம் வந்து 2.5 கிலோ 2 கிலோ 100 ரூபா. பெரிய வெங்காயம் வந்து 2.5 கிலோ 100 ரூபா, 40 ரூபா. இன்னும் மழை காலம்லாம் கிடையாது. இன்னும் வெங்காயம் டாப்ல வந்துரும். தக்காளி விலை அதிகமா இருக்கும்போது வெங்காயம் கம்மியா இருக்கு, வெங்காயம் கம்மியா இருக்கும்போது தக்காளி அதிகமா இருக்கு. ஏதாவது மாத்தி மாத்தி தான் அப்படியே நமக்கு இதாகும். கொத்தமல்லி தழை இவ்வளவுதான் இருக்குது. இது எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, எதுக்கு மிளகா 2 எடுத்து வச்சுட்டு கடைவோம். காரம் பத்தலைன்னா அதை போட்டுக்கலாம். காரம் சரி இருந்தா போதும். ஏன் ரொம்ப காரமா தான் சாப்பிட முடியாது. அதுக்கு ஒரு எச்சரிக்கை எடுத்து வச்சுட்டு கடைவேன். பத்தலைன்னா எடுத்து போட்டுக்குவேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இட்லிக்கு தோசைக்கெல்லாம் சூப்பரா செமையா இருக்கும். இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். மாசம் பருப்பு வாங்கி 2 சீட்டுக்கு, எங்க 15 வீட்டுக்கு 5 வீட்டுக்கும் வாங்கி பருப்பு நிறைய இருக்குது. பருப்பு எப்படி தைக்கணும்னு ஒரு ஐடியா. இப்படி எதுலையோ கொஞ்சம் மிஸ் பண்ணி போட்டு தீர்த்துக்கிறது. குழம்புலாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ குழம்பு வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கருவேத்தம் பருப்பு, வடகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சு எடுத்து ஊற்ற போறேன். சரி, அதுக்குள்ள ஊட்ட கூட்டிடலாமே அப்படின்னு இப்போ ஊட்ட கூட்டிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு எல்லா வேலையும் முடிஞ்சது. இப்போ வேலைக்கு தான் கிளம்பி போறேன். எல்லாம் கூட்டிட்டு இன்னும் 2 பாத்திரம் இருக்குது, எல்லாம் கழுவி வச்சுட்டு வீடியோ நீ காலையில முடிச்சு நீங்க பாத்துங்க என்னென்ன செஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன பண்ணி அம்மா கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பாய், see you. வாங்க, நம்ம வீட்டுல காய் குழம்பு தான் இன்னைக்கு. பருப்பு கத்திரிக்காய் சாப்பிடலாம் எல்லாரும் சேர்ந்து. ஆடி ஒண்ணு தேங்காய் சோட ஆரம்பிச்சாச்சு பாருங்க. ஆடி வெள்ளிக்கிழமையே பார்த்தா ஆடி வெள்ளி வீட்டுல விளக்கு பத்துச்சு, சாமி கும்பிட்டாச்சு, சின்ன கோயிலுக்கு போகணும். தேங்காய் எங்க வீட்டுல எல்லாம் தேங்காய் சொல்றாங்க. நான் சரின்னு மல்லையான்னு கம்மிட்டியா வந்து சொல்லாமாண்ணா போய் குச்செல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம். சன் டிவில பாளையத்தம்மன் படமே போட்டாங்க. ஆமா, சாமி பாட்டு ஓடுங்க. இப்ப சாமி பாட்டு போட்டு விடலாம். அங்க மாதிரி எவ்வளவு பேர் தேங்காய் 10 பேர் சொல்லுவோம். 10 பிச்சை தேங்காய் சொல்லு. ஒரு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கும். நாங்களும் சொல்றோம், காட்டுறோம். நாமளே சொல்லலாம். நீ வாங்க குச்சி வாங்கிட்டு இருப்பேன். உனக்கு டயர் நம்மளையும் தான் கூப்பிட்டாங்க வா வான்னு. நீ வா 5 மணிக்கு வரணும், வரவே இல்லை. இன்னும் குச்சி வாங்க ஒண்ணும் வாங்கல. ஏன் வேண்டாம் வரலையா? ஓ பண்ணி, இது உங்க வீடு இல்ல, என் வீடு. நல்லா நான் வச்சுக்கங்க. உசுர கொடுத்து கத்திக்கிட்டு பேச வேடிக்கை பாப்பீங்களா? யார கேட்டியா கத்திரிக்க அம்மா விட்டுட்டு அவன் ஜாலியா போயிட்டா. எங்க தேங்காய் சொல்லுங்களா இல்லையா கண்ணு? ஓலம் தான் நல்லா இதாகும். அக்கா அதெல்லாம் போட சூப்பரா எரியும். பருத்தி பாரு, நீ நல்லா உள்ள ஆகும். செதுக்குடி சொல்லி விட்டுக்கலாம். பல்லுவ குச்சி குடுத்து இப்ப என்ன ரம்யா? A few moments later. என்னம்மா தேங்காய் சுடுறேன்னு சொல்லிட்டு பச்சி சுட்டுட்டு இருக்கு. இங்க தேங்காய் வேணாம் நீங்க சரின்ட்டு. சரி பச்சையா சுட்டு தரல. தேங்காய் சுடுறது பச்சையா சுடுறது, பச்சை சுட்டுட்டு இருக்கிற நீங்க. பக்கத்து வீட்டுல எல்லாம் தேங்காய் சுட்டாங்க. போய் நாங்களும் கலந்துட்டோம், பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோம். போய் கலந்துட்டு வந்துட்டு சேர்ந்து பச்சி சுடுறோம். தேங்காய் யாரு வேண்டாம் வேணானுங்க, தேங்காய் திங்க மாட்டேனாங்க. சரி பச்சையா தின்னுங்க அப்படின்னு பச்சை சுட்டு கொடுத்துருங்க. எல்லாம் ஓசில கொடுத்துருவாங்கம்மா.
ஆளுக்கு இப்ப கிட்டத்தட்ட 10 தேங்காய் சுட்டாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு பீஸ் கொடுத்தாலே நமக்கு ஒரு 2 தேங்காய் கணக்கு வந்துரும். ஐயோ ஆசையோ ரம்ஜான் அப்பெல்லாம் வந்து முஸ்லீம்லாம் பிரியாணி செஞ்சு அவங்க சாப்பிடுறத விட பக்கத்துல சாப்பிடுறது நிறைய செய்வாங்க. அதே மாதிரி தேங்காய் சுரணும் எப்பயுமே வீட்டுக்கு ஒண்ணுதான் சுடுவாங்க. மீதி எக்ஸ்ட்ரா சுடுறதால பக்கத்து வீட்டுக்கு எடுத்துக்கலாம். நானும் அப்படிதான் எப்பயும் 3 காய் சுட்டேன்னா ஒரு காய் எல்லாத்துக்குமே கொடுத்துருவேன். நான் இந்த ஒரு சொல்ல அதுதான் ட்ரெடிஷனல் பழக்கம் வழக்கம் எல்லாமே. ஆமா அதுதான். போயிட்டு தேங்காய் சுட்டாங்கல்ல, ஒரு குண்டான கொண்டு போயிட்டு என்ன தேங்காய் ரெடிங்களா சாப்பிடலாங்களா, சும்மா போயிட்டு தேங்காய் ரெடி நல்லா வெந்துருச்சா, பொண்ணுலாம் சுட்டுச்சுல, தேங்காய் நல்லா வெந்துச்சா கண்ணு, தேங்காய் நல்லா வெந்துச்சா அப்படின்னு போய் எல்லாத்தையும் கேட்கலாம். இந்தாங்க சாப்பிட்டு பாருங்கன்னு கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. அதுலயே தேங்காய் சுரணும் இருந்தது. ஏப்பா அவ்வளோ கஷ்டம். அழகா நம்ம ஊர்ல தேங்காய் 10 தேங்காய் கிடக்குது. எடுத்து ஒரு குச்சியில தீனி போட்டு இப்படி கேசரி சுட்டா வேலை முடிஞ்சுது. போத்துல வாங்கி திங்கிற சுகமே தனி. ஆமா இதுக்காக தேங்காய் சுரணும் கொண்டாடுறாங்க. பெரிய தங்கம் இப்பதான் சீசன் வந்து தேங்காய் சீசனு, அதோட விலையெல்லாம் கம்மியாகும். இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாந்து தேங்காய் விலையை அதிகப்படுத்தி விட்டுருவாங்க. அதுக்காக தான். உனக்கு தெரியுமாமா? சொல்ல சொல்லுங்க. எனக்கு தெரியும். தெரியுமா? எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். சொன்னதான் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சு சொல்லுங்க. அரைக்குறைமா தான் தெரியும், புதுசெல்லாம் தெரியாது. சரி தெரிஞ்சா ஓகே. என்னது அரைக்குறை தெரியும் சொல்றேன். இன்னைக்கு ஏன் தெரியுமா தேங்காய் சுடுறாங்க? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு ஆடி 1. ஆடி 1ன்னா என்ன ஸ்பெஷல் தெரியலையே. மகாபாரதத்துல போர் ஸ்டார்ட் ஆன நாள். ஆடி 18ஆம் தேதி வந்து போர் ஸ்டார்ட் ஆகுது. 1ஆம் தேதி வந்துட்டு போர் ஆரம்பிக்குது. இன்னைக்குதான் வந்து அந்த பூஜை போடுவாங்க. அது வந்து பூஜை போடுறப்ப வந்து சாமிக்கு வந்து தேங்காய் உடைச்சு இது நல்லபடியா ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதான் சொன்னேன், எனக்கு அரைகுறைமா தான் தெரியும், முழுசா தெரியாது. ஆனா அதுக்கு ரீசன் இருக்கு. அது தேங்காய் சுட்டு இந்த போர் நல்லபடியா ஆரம்பிக்கணும்னு சொல்லி சம்திங். ஆனா எனக்கு ஃபுல்லாலாம் தெரியல, இதை நம்பிடாதீங்க. ஆனா இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். மகாபாரதம் நம்ம ஆடி போருக்காக தான் இது பண்றது. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா கமெண்ட்ல ஒரு 10 லைன் கமெண்டா தான் பரவாயில்ல, பொறுமையா உட்காந்து அடிச்சு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த போர் நடக்குங்கன்னு பாடிக்கு போர் நடக்க போவோம். அதனாலதான் வீட்டுல யாரும் எதுவும் சண்டை போகல பண்ண 18 நாளைக்குமே கொஞ்சம் வாயிலாம் அமைதியா பத்திரமா இருக்கணும். இல்ல உண்மையாதாங்கண்ணே. அல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது. மகாபாரதம் போர் நடக்கிறனால வீட்லயுமே அதுதான் அமைதியா போட்டாடு. யாராருக்கு போர் நடக்குது சொல்லு பார்க்கலாம். தெரியல. அதெல்லாம் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும். அப்படியா? நல்லவங்கன்னு கிடையாது, அவங்க எல்லாருமே ஒரு சூழ்நிலை கைதிகள் தான். ஆனா ஜெனரல் என்ன சொல்லுவாங்கன்னா பாண்டவர்கள் தான் நல்ல ஹீரோஸ். அது வந்து ஜட்ஜி யாருன்னா கிருஷ்ணர். கிருஷ்ணரோட தலைமையில தான் வந்து பாண்டவர்கள்னா வந்து 5 பேர் 5 இவெல்லாம் இருப்பாங்களா, ஏன்னா அர்ஜுனனு சகாதேவன் அவர் 5 பேர் இருப்பாங்க. கௌரவர்கள்னா 1000 பேர். கௌரவர்கள் 1000 பேர் இருப்பாங்க. படிச்ச பசங்க நான் எங்க படிச்சேன், டிவில விஜய் டிவில போடுவாங்க. ரம்யா 2 டைம் பாத்துருக்கா. என்னை பாருன்னு சொல்லி நான் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு அந்த இன்ட்ரோ வரைக்கும் தான் பாத்துருக்கேன். அது வந்து ஒரு பெரிய ஒரு இது. நான் என்ன முழுசா பார்க்கல, ஆனா பார்த்த வரைக்கும் செம்மையா இருக்கும். இப்பெல்லாம் அந்த வெப் சீரிஸ் அதிகறாங்க. மகாபாரதம் டைம் கிடைச்சா பாருங்க, அந்த விஜய் டிவி ஹாட்ஸ்டார் ஆப்லாம் இருக்கு, அந்த மகாபாரதம் பாருங்க, செம்மையா இருக்கும். கொஞ்சம் பார்த்தேன், சூப்பரா இருந்ததுமா. நீ அதெல்லாம் பாரு, செம்ம டைம் பாஸ் ஆகும். சீரியல் எப்ப பாக்குறது இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு பொழுதுபே சீரியல் தான். அதுவும் சீரியல் தான், ஆனா அது கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலா இருக்கும். அது வந்து நம்புறவங்க நம்பலாம், நம்பாதவங்க வேற. பட் ஆனா ஒரு இதுக்காக மண்டையில அது புரியாதுன்னு நம்ம சீரியல் கதை கேட்டுக்கிட்டே புரிஞ்சு போச்சா. இந்த ராமாயண கதையெல்லாம் புரியாது. அது எனக்கே புரியல. அதுல கேரக்டர் எக்கச்சக்க கேரக்டர் இருக்கும். அதுல பேர் மனப்பாடம் பண்றதுக்கு எனக்கே கொஞ்ச நாள் எடுத்துக்கிச்சு. அப்புறம் அப்படியே அதை பாக்குறதை விட்டுட்டேன். நீ எப்படி சாமி? நரோட்டோ தான் பார்ப்பேன். நரோட்டோவே அது ஒரு மிகப்பெரிய காவியம். முயற்சியை கைவிட மாட்டேன், தோல்வியை ஒத்துக்க மாட்டேன், மிக சிறந்த ஹோகாகேவா ஆகணும். ஸோ அதை பார்த்து முடிக்கிறது அது ஒரு இது அனிமே. அது பார்த்து முடிக்கிறதுக்கே இந்த டைம் பத்தாது. அதனால நமக்கு அது யார் வேணா பார்க்கலாம். வாங்க பஜ்ஜி பாருங்க, நல்லா புஷ்னு தமிழ்ல இருக்கு, சூப்பரா இருக்கும். சரி வாங்க எல்லாரும் பஜ்ஜி சாப்பிடலாம். இவ்வளோ பஜ்ஜி பாருங்க, புஷ்னு புஷ்பு பஜ்ஜி என்னமா குறையா இருக்குதே, அருமையா இருக்கு. உப்பு அதிகமா போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். காரம் இங்க எங்க இருக்கு மாதிரி போதுமா? இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பத்தணும், பத்தல கொஞ்சம் அள்ளி போட அது கட்டுவோம். சரி சரி சாப்பிடுங்க, பஜ்ஜி சாப்பிடுங்க சுட சுட. The next day. உள்ள பூந்துருச்சா?
நீ எங்க இருந்த? நான் உள்ள சீலையெல்லாம் நான் இல்ல, இல்ல, பீரோல எடுத்து போட்டு இது சீலையெல்லாம் பீரோட சீலையெல்லாம் எடுத்து கசகசன்னு படிச்சு பீரோட மடிச்சிட்டு இருந்தேன். கத்திட்டாரா எதுக்கோ கத்தல டிவி சும்மா ஓடு டிவி பாடன்னு வந்தேன். உள்ள பூந்து எடுத்து வச்சா உள்ள இருந்து தூக்கிட்டு அது பாடு ஓடும். சின்ன அது பாடு ஓடுச்சு. பரவாயில்ல எதுவும் பண்ணல. உள்ள வச்சு மொந்த பாட்டு தூக்கிட்டு போய் தின்னுட்டு இருக்குது. பாரு இங்கெல்லாம் குறைக்கு வருது. பாரு நீ சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கூட்டுக்கு வந்து போயிரு. நம்ம நல்லது அப்படியா? நல்லது. ஆஞ்சநேயர் தானே அவரு. ஆமா ஆமா. அது சனிக்கிழமை இல்ல. ரொம்ப சூப்பர், ரொம்ப சந்தோஷம். ஏன் கடிச்சிருந்து சொல்லிருப்பியா? வெளியே ஒரு படையை நின்றுட்டு இருக்குது. அவன் கத்திட்டு கிடந்தாங்க. அதான் எனக்கு மேல சத்தம் கிடைச்சது கத்துற மாதிரி. சரி நான் ஏதோ சரி பட்டறை குழந்தைங்க விளையாடுன்னு நினைச்சு விட்டேன். பிள்ளைங்க வந்து அசால்ட்டு விட்டுட்டேன். இவனுக்கு நாங்க வட்டி வேறு வீட்டுல இருக்கிறோம். பெரிய சம்பவம் தான். யாரு? அப்படிங்க. அது கொடுங்க ஒடியாந்துருச்சு. நானே நீ சொன்னதும் பார்த்தா அது பாரு குடும்பம் ஒடியாந்துருச்சு. சுண்ணா ஒடியாந்துருச்சு. பரவாயில்ல உருண்டுதான் நான் செட்டிருப்பேன். இன்னொரு பேர் கழுத்து ஆள் போட்டிருப்பேன். வீட்டுல இருந்து வாழைப்பழத்தெல்லாம் பிச்சிருச்சு. வீட்டு கிச்சன் வேற போந்து இதெல்லாம் சம்பவம் தான். ஜாலி தான். இத்தனை கூட்டம் இருந்து யாரும் காப்பாத்தலையே. வெளியே எல்லாம் என்ஜாய் பண்றீங்க. சவுண்ட் கேட்டுச்சுங்கக்கா. நான் ஓய்வு சத்தம் கொடுத்தேன். ஓய்வுனே மாத்தி ஒண்ணுக்கும் தெரியல. ஏன் கடைக்குள்ள வரையா? ஒண்ணு